இவ்ளோ ஏற்பாடு. ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது. இத நான் நம்பணும். இத நீயா யோசிச்சியா? இல்ல வந்திருக்காளே ஒரு மகா மகா கேவலமான ஒருத்தி, அவ உனக்கு சொல்லி கொடுத்தாளா? வாசல்ல நின்னு எப்படி வரவேற்கிறாங்கல்ல. சௌந்தர்யம்மாக்கு கொஞ்சம் கூட பணத்திமுறையே கிடையாது. பொண்ணு அப்படி இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்படி வாசல்ல வந்து நின்னு வரவேற்கிறதுக்கு தனி மனசு வேணும்டி. இப்படி போறவ வரவ சொல்றதையெல்லாம் நான் கேட்கணும் இல்லடா? சொந்த பந்தத்தை எல்லாம் சேர்த்து கூப்பிட்ட பாரு. அதுலயும் உங்க அத்தைய சேர்த்து கூப்பிட்ட பாரு. அங்க இருக்குடா உன் புத்திசாலித்தனம். இப்படி எல்லாம் பண்ணிட்டா அம்மா சம்மதிச்சிருவேன்னு நினைச்சியாப்பா? அம்மா, உங்க மனசு எனக்கு தெரியுமா. நீங்க தானா இறங்கி வந்தாதான் வருவீங்க. உங்களை சமாதானப்படுத்தினா கூட்டு வர முடியாதுமா. இந்த ஏற்பாடெல்லாம் அதுக்காக இல்லம்மா. அம்மா, இந்த ஏற்பாடுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லம்மா. பாரதி, அவளை எனக்கு பிடிக்காததுக்கு, நான் வெறுக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. அவ என்ன அவமானப்படுத்தினவ. நான் வாங்கி கொடுத்த வீட்டுல அவ வேலைக்காரி மாதிரி இருந்துகிட்டு எஜமானி மாதிரி என்ன அதிகாரம் பண்ணவ. எனக்கு மண்டகப்படி உள்ள கோவில்ல நான் ஏத்த வேண்டிய விளக்க அவ ஏத்துனா. ஏத்துனது மட்டும் இல்லாம கடவுளுக்கு முன்னாடி பணக்காரி வேலைக்காரிலாம் பாகுபாடு இல்லைன்னு எனக்கே சொன்னா அவ. அது எல்லாத்தையும் எப்படி மறக்க முடியும்? இப்போ எனக்கு சமமா அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. என்னால எப்படிடா மன்னிக்க முடியும்? பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்குமா பழசையே பேசிட்டு இருப்பீங்க? என்ன மன்னிக்கிறது தாமா உங்களுக்கு அழகு. இந்த உலகத்திலேயே கடவுளும் பொறாமப்படுற அளவுக்கு கருணை மனசு ஒரு நல்ல தாய்க்கு தாமா இருக்கு. அம்மா, நீங்க ஒரு நல்ல தாய்மா. அங்க பாருமா, பிடிக்காத பொண்ணு கட்டிக்கிட்டு வந்தாலும் சே மன்னிச்சு ஏத்திட்டா பாரு சௌந்தர்யா, அவ மனுஷி அப்படின்னு பேசுவாங்கம்மா. அதுதான்மா உங்க இமேஜ், அதுதான் உங்க ஸ்டேட்டஸ்க்கு அழகு. சபாஷ். இந்த அம்மாவை மடக்கிறதுக்கு நீ வச்சிருக்கிற கூண்டு ரொம்ப அழகான கூண்டுடா. இப்போ நான் மன்னிச்சிட்டேன்னா நல்ல மனுஷி, இல்லனா ராட்சசி, அப்படிதானே? அந்த தீர்ப்பை எழுததான் இந்த உறவும் நட்பும், சரியா? இந்த பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காது. நான் ஒரு போதும் சம்மதிக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. வணக்கம். ஹலோ. வணக்கம். சித்தப்பா, இதுக்கு மேல சித்திய தனியா பேச விடக்கூடாது. அதனால நாம கிளம்பிறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க முதல்ல போங்க. உங்களுக்கு பின்னாடி அகிலும் நானும் வருவோம். ஃபைனல் டச்சா கண்ணம்மா வந்துருவா. ஆல்ரைட், சரி. வணக்கம் மேடம். அறிவு, பாரதி கலக்கலா ஒரு வேலையை பாத்துறா. நான் ஏன் எப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கல? அவனுக்கு மூலியம் துணிச்சலும் இருந்தது, உனக்கு அது இல்ல. வாங்க சௌந்தர்யா, ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்காத. அக்கா வேற வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ். ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காக பெத்த பிள்ளையவே ஒதுக்கி வச்சிட முடியுமா? நாமளா ஏற்பாடு பண்ணல, தானா இந்த சம்பிரதாயம் கூடி வருது. மன்னிச்சு ஏத்துக்கலாமே. இத பார் சௌந்தர்யா, அவன் வாழ்க்கைக்கு அவன் எஜமா.
அத முதல்ல புரிஞ்சுக்க. அழகா பழம் நழுவி பால்ல விழுற மாதிரியே பேசுறீங்களே. எல்லார் முகத்திலையும் எக்காலமும் சிரிப்பும் இருக்கு. கவனிச்சிங்களா? வந்திருக்கிற எல்லா பொம்பளைங்களும் அழகு பணம்னு சொல்லிட்டு திரிவாளே சௌந்தர்யா, இப்போ மருமகளை பாத்தியான்னு நினைக்கிறாங்க. இந்த ஊரே வியந்து பாக்குற மாதிரி என் மருமக இருக்கணும்னு நான் நினைச்சேன். இப்படி கொண்டு போய் என்ன படுகுழியில தள்ளிட்டானுங்க இவன். நான் எப்படிங்க இதுல இருந்து மீண்டு வர போறேன் சொல்லுங்க. வேலைக்காகல வா போலாம். சரி வா. ஏய் மா. சௌந்தர்யா, மா, இந்த மாதிரி கல்யாணம் பல வீட்டுல நடக்குதுமா. நீ பொண்ணு பார்க்கலாம், பேசி முடிக்கலாம், ஆனா கடைசியா வாழ போறது அவன் தானுமா. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு போடுமே. அப்போ நான் வீட்டை விட்டு போயிடவா? ஏய் சித்தி என்ன பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவன் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டா மட்டும் என்னோட மனசு மாறிடுமா? சித்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். குடும்பம் மொத்தமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. சௌந்தர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீயும் ஒன்னாகணுங்கிறதுக்காகத்தான் நாங்க எல்லாருமே இப்படி வேண்டி விரும்பி கேட்கிறோம். இத மட்டும் நீ கேட்கலன்னா வாழ்நாள் முழுக்க நான் உன் கூட பேச மாட்டேன். உண்மையா சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? ஆள் ஆளுக்கு என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? ஏய், ஐ ஹேட் யூங்கிறது காதல எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அது மாதிரி தான் சித்தப்பா சொல்றதும். புரிஞ்சுக்கோங்க சித்தி, உங்களை யாரும் மிரட்டல, எல்லாரும் உங்ககிட்ட கெஞ்சுறாங்க. அக்கா, டேய் பாரதி, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாடான்னு சொன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்க. இவங்க கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம்டா. இப்ப முக்கியமானது அந்த பொண்ணு பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மா. வேணும் அக்கா, கண்ணம்மா யார் தெரியுமாடா? எனக்கு முதல்ல ஒரு பொன் குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சுல்ல, உன் கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி. அதுக்கு கண்ணம்மான் தான் பேர் வச்சோம். இங்க பார் சௌந்தர்யா, அந்த பொண்ணை ஏன் பொண்ணா நினைச்சுக்கிறேன். என் மூத்த மக கண்ணம்மாதான் உங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்ததா நினைச்சு எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் நானே முன்ன நின்னு நடத்துறேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு, அந்த கண்ணம்மாவை கூட்டிட்டு வா, அப்படியே ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. நானா? என்ன நானா? மச மச நிக்காம ஆரத்தி எடுத்துட்டு வா. நான் ஆர்த்தி தட்டு எடுக்கவா? ஆமா, நீ தான் எடுத்துட்டு வரணும். நானா நானான்னு கேட்டுட்டு இருக்க. நீ ஆரத்தி எடுத்தாதான் சரியா இருக்கும். போ, போய் எடுத்துட்டு வா.
எங்கடா உன் பொண்டாட்டி? கண்ணம்மா கண்ணம்மா நான் கூட்டிட்டு வரேன். அக்கா ஆ? ஒரே ஒரு டவுட். என்ன? உனக்கு தான் முதல் பெண் குழந்தை பிறந்ததுமே இறந்துருச்சு, அதுக்கு பேரே வைக்கல, அப்புறம் எப்படி கண்ணம்மான்னு? டேய், நான் கொஞ்சம் நெருக்கமா இருந்து சென்டிமெண்டா ஒரு கதையை சொல்லி எப்படியாவது 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். அதை நீ கெடுத்துருவ போல இருக்க. நான் அப்படி ஒரு கதை சொன்னதாலதான் சௌந்தர்யா பாஞ்சு ஆரஞ்சு எடுக்க போனா பாத்தியா? தெய்வமே. என் கூட வா இப்போ. வா கண்ணம்மா. அத்தை, இவதான் என்னோட மனைவி கண்ணம்மா. இப்போ ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கணும். இந்த மகராசி வந்து நின்னா அந்த மகாலட்சுமியே தோத்து போவா. நீயே உன் கையால அந்த பிள்ளைங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள அடிச்சிட்டு போ. ப்ளீஸ் மா. எல்லாருமா ஒண்ணு கூடி இந்த கண்ணம்மாவுக்கு என்ன ஆரத்தி எடுக்க வைக்கிறீங்களா? இவளுக்கு ஆரத்தி எடுத்து நான் உள்ள கூப்பிடணுமா? அது இந்த ஜென்மம் அழிஞ்சாலும் நடக்காது. அண்ணி, நீங்க தான் இந்த குடும்பத்துக்கே மூத்த சுமங்கலி. நீங்க ஆரத்தி எடுக்கிறதா சரி. இல்லம்மா, நீ புள்ளைய பெத்தவ, நீ ஆரத்தி எடு. அதெல்லாம் சரியில்லை அண்ணி. நீங்க ஆரத்தி எடுக்கிறதா சரின்னு படுது. இல்லம்மா, நீயே எடு. இல்ல நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்களோட ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு வேணும். இந்தாங்க, புடிங்க. இல்லம்மா, இல்ல புடிங்க நீ புடிங்க. போங்க நீ. வாங்கத்த. போலாமா? அத ஆசீர்வாதம். அதையும் இதை கொட்டிட்டு வா. சரி தான். வா. விடு. சரி, வா போலாம். வான்னு சொல்றேன்ல, வா. வாமா. கண்ணம்மா அத்தை, கண்ணம்மா சொன்னது சூப்பரா இருக்கு. அப்படியா? 2 பேருக்கு மாலை வாங்கியிருக்க.
பெரியவங்க முன்னாடி மாலையை மாத்திக்கங்க. இது ஒரு கெட் டுகெதர் மட்டும் இல்ல, ஆஃப்டர் முகூர்த்தம் இது ஒரு மெகா கொண்டாட்டமா இருக்கும். லைக் நலுங்கு விளையாட்டு, பூப்பந்து போடுறது, மோதிரம் எடுக்கிறது, அந்த மாதிரி. ரெடியா? அதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாம? ரிசப்ஷன் விருந்து எல்லாம் ஓகே தான், மத்தபடி வேண்டாமே. சௌந்தர்யா, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு கேளு. எந்த ஒரு விஷயத்தையும் வெறும் செயலா பார்க்க கூடாது, அதோட இன்டென்ஷனை பார்க்கணும். நீ சொல்லு தம்பி, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஆண்டி, இவ்வளவு பேர் இருக்கிறப்போ இவங்க யாரோ மாதிரி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்றது கூட ஆள் இல்ல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் ஆண்டி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். இது எல்லா மகிழ்வும் உள்ள ஒரு நிகழ்வா இருக்கணும். கேட்டியா சௌந்தர்யா? நல்ல நண்பர்கள்னா இப்படி இருக்கணும். தம்பி சொன்ன மாதிரி நாம எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடலாம். சிறப்பா பண்ணிடலாம். என்னடா அகில்? எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, ஆனா என்ன பண்ணாலும் சிறப்பா தரமா பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நீங்க இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். பாரதி, கண்ணம்மாவை கூட்டிட்டு வந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. டேய், நீ அவங்கள ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா? தம்பதி சகிதமா 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கடா பிள்ளைங்கள. பாரதி, 2 பேரும் சேர்ந்து விழுந்து ஆசீர்வாதம் வைக்கங்க. வாங்க. நீங்களாவது உங்க அக்கா கிட்ட சொல்லலாம்ல. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, கண்ணம்மாவை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பொறுமையா இருமா. பாரதி, ஒரு நிமிஷம். ஏய், மாலை எடுத்துருவாடா. வரண்டா. ஆ, இந்தா, போடு. போடேண்டா மாலைய. நீ போடுமா. கண்ணம்மாவை கூட்டிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. வா. சௌந்தர்யா, ப்ளீஸ். சௌந்தர்யா, என்னம்மா இது? அப்பா, எனக்கு இப்பதான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கு. சௌந்தர்யாவோட ஆசீர்வாதம் கிடைச்சது கோடி பொன் கிடைச்ச மாதிரி. நீ கொடுத்து வச்ச மகராசி என் கண்ணே பற்றும்.
ஏப்பா இந்த சட்டியை உருட்டுறது பொட்டியை உருட்டுறதுலாம் நீங்க பாத்துக்கங்க. எங்களுக்கு வேற வேலை இருக்கு. சரியா? சரிங்க, நீ ஆண்டி. பாத்துக்க அதுல. வேணு, சௌந்தர்யா, நீங்க 2 பேரும் வாங்க. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். வாங்க. வாமா. வா. உங்க அப்பா வேணா வர சொல்லலாம், சந்தோஷப்படுவார்ல. பாரதி, அந்த ரிஸ்க மட்டும் எடுக்க வேண்டாம். ஏன்னா காட்டுப்புலி கலையரசி அத்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கு. எற கழிச்சதுன்னு வச்சுக்கோ, ஏறி அடிச்சு சாகடிச்சிடும். ஹேய், இப்போ என்ன, மாமா இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஒரு வீடியோ கால் பண்ணிடுவோம். அவர் நம்பர் மட்டும் கொடு. அகிலன் தம்பி சொல்றதுதான் சரி. அப்பா இங்க வந்து அவமானப்பட வேண்டாம். சரி, ஓகே. டேய் பாரதி, இப்ப நாம மட்டும் தானே இங்க இருக்கோம். இப்ப சொல்லு, இதெல்லாம் ஓ ஏற்பாடு தானே? சத்தியமா இல்ல, இது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணதுதான். டேய், இவன் பயங்கரமா கதை விடுறான். நம்பாத அறிவு.